ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் போம் பை ராஜ் ஆறுமுகம். இந்த போம் ரொம்ப சிம்பிளான போம் தான். ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் நரேட்டர் யாருன்னா ராஜ் தான் இதில் நரேட்டர். மை மதர் would say, little boy Raj, go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic. என்னோடய அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க என்னென்னா, லிட்டில் பாய் ராஜ் அப்படின்னு ராஜை கூப்பிட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோ டு முத்துஸ், முத்துவோட கடைக்கு போய் என்னென்னலாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா, சினமன் சமைக்கிறதுக்கு போடுவோம்ல பட்டை அது, அப்புறமா பீட்டல் லீவ்ஸ் வெத்தலை, ஜிஞ்சர் இஞ்சி, கார்லிக் பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜை வந்து அனுப்பி விடுவாங்க. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் சிங்கிங் ஆல் த வே அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ வாட் ஐ வுட் வாண்ட் I rattle off a list, sesame seeds, onions, tomatoes and pickles. அப்போ ஷாப்புக்கு போகிற வழியிலலாம், அந்த கடைக்கு போகிற வழியிலலாம் இவன் வந்து பாடிக்கிட்டே போவான். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளையும் லிஸ்ட்டில் கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்ருப்பாங்க, மறந்துடுவோம். போகிற வழியில் நம்ம எதாவது பறக்க பார்த்துட்டு போவோம், ஆடிட்டு பாடிட்டு போகும்போது மறந்துடும். அப்புறம் கடையில் போயிட்டு அந்த கடைக்காரன் நம்மக்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறப்ப தான் நமக்கே ஆமாம் என்ன வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு நம்ம ஏதோ ஞாபகம் வரதை வாங்கிட்டு வீட்டில் வந்துலாம் அடி வாங்குவோம். அதே மாதிரி தான் இவனும் பாடிக்கிட்டே போனதுனால அவனுக்கு வந்து அது மறந்து போயிடும், என்னென்ன வாங்க வந்தானே மறந்துடும். அப்போது கடைக்காரர் வந்து என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறாரு. அப்போ முத்து அப்படிங்கிறவர் ஷாப்கீப்பரோட நேம். அப்போ அவர் கேட்குறப்போ இவன் வந்து ரேட்டில் ஆஃப் அப்படின்னா ஒப்பிக்கிறது, நம்ம மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிப்போம்ல, அதை தான் ரேட்டில் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன ஒப்பிக்கிறான் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ஒப்பிக்கிறான். செசமே சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். செசமே சீட்ஸ்னால் எள்ளு, ஆனியன்ஸ் வெங்காயம், டொமேட்டோஸ் தக்காளி, பிக்கிள்ஸ் ஊறுகாய் இதெல்லாம் ஒப்பிக்கிறான். ஆனால் அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னது சினமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் இதை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொன்னதான் அவர் கொடுத்து விடுறாரு. இவனும் வீட்டுக்கு வரான். அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச். அப்போ வீட்டுக்கு வந்ததும் சொன்ன லிஸ்ட்டை விட்டுட்டு வேறு வாங்கிட்டு வந்தால் நம்மளை என்ன கொஞ்சவா செய்வாங்க, அடி உழலாம். அதை மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவனோட காதை பிடிச்சி திருகுறாங்க. திருகுனதும் அவுச் அப்படின்னா வழியில் கத்துறது. அப்போது காதை திருகுனதும் அந்த வழியில் வந்து கத்துறான் அப்படின்னு சொல்லி இந்த போம் வந்து முடியுது. இதில் வந்து இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்டில் நம்ம வந்து இதை திங்க் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, யார் ராஜா கடைக்கு அனுப்புனான்னு கேட்கலாம். யார் அனுப்புனா, மதர் அனுப்புனாங்க. அந்த ஷாப்கீப்பரோட நேம் என்னது அப்படின்னு கேட்கலாம். முத்து வந்து ஷாப்கீப்பரோட நேம். என்னென்னலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்க அம்மா அப்படின்னா சினமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அப்போ அவன் போகிற வழியில் வந்து என்ன பண்ணிகிட்டே போனான் அப்படின்னா அவன் சிங் பண்ணிகிட்டே போனான், அப்படி தானே பாடிக்கிட்டே போனான் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். அப்புறமா ரேட்டில் ஆஃப் அப்படின்னா அதோட மீனிங் கேட்கலாம். ரிசைட் அப்படின்னு நம்ம கிளாஸரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா சொன்னது ஒரு லிஸ்ட்டு, இவன் என்ன வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவன் என்ன வாங்கிட்டு வந்தான், செசமே சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். அப்புறம் இதில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து கேட்கலாம். 3 கேரக்டர்ஸ் தான் இதிலையே, மதர், ராஜ், அப்புறம் முத்து. அப்புறம் யார் நரேட்டர் அப்படின்னு கேட்கலாம். ராஜ் தான் நரேட்டர். அப்புறம் அவனோட அம்மா அவனை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். லிட்டில் பாய் அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே சிம்பிளான போமாக இருந்தாலும் யோசித்து எடுக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்புறம் இதில் வந்து அலிட்ரேஷன் இருக்குது. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதில் ஜிஜி அது வந்து அலிட்ரேஷன் வேர்டு. அப்புறம் மை மதரில் எம் அதை நம்ம அலிட்ரேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் வாண்ட் அதில் டபிள்யூவை நம்ம அலிட்ரேஷனாக எடுத்துக்கலாம். செசமே சீட்ஸில் எஸ் அதை அலிட்ரேஷனாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தெரிஞ்சாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களையும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.